எமர்ஜென்சி ஸ்டாப் பண்ணுற பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இந்த ஹூட்டரு, இந்த கான்டாக்டரு, இந்த புஷ் பட்டன்ஸு இதெல்லாம் பயன்படுத்தி நாம் சர்க்யூட்டை போட்டு டெஸ்ட் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்பாக டிராயிங்கை ஃபஸ்ட்டு நாம் இந்த பதிவில் முழுசாக பார்த்துருவோம். டிராயிங் புரிஞ்சுக்கிட்டால் தான், டிராயிங்னா எப்படி கண்ட்ரோல் சர்க்யூட்டை பற்றி புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளால் இது ஃபங்க்ஷனை பற்றி புரிஞ்சுக்க முடியும். அதனால் நான் முதல்ல இதை டிராயிங்கை ஃபஸ்ட்டு பார்ப்போம், அப்புறம் இதை போட்டு ரெடி பண்ணி நாம் பார்த்துக்கலாம். இந்த பதிவு கண்ட்ரோல் சர்க்யூட் மட்டும். முதல்ல இந்த வெள்ளை பேப்பரில் கண்ட்ரோல் சர்க்யூட்டை முதல்ல போடுவோம். இப்போது கண்ட்ரோல் சர்க்யூட்டானது ரெடி ஆகிடுச்சு. இது பாசிட்டிவு, இது நெகட்டிவு. எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டனானது இந்த ரெண்டும், இந்த என்சி இருக்கு இல்லையா, இந்த என்சி இந்த என்ஓ, இது ரெண்டும் எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டன். இது ஸ்டாப் பட்டனை குறிக்குது, இது ஸ்டார்ட் பட்டன். ஸ்டார்ட் பட்டனுக்கு அப்படியே பேரலாக பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் கான்டாக்ட் கொடுத்துருக்கேன் இல்லையா. இந்த கான்டாக்ட் ஆனது ஆன் ஆனிச்சு சொன்னால் இந்த ஹோல்டிங் கான்டாக்டோட என்சி க்ளோஸ் ஆகும். இது என்ன என்சி அப்படின்னு கேட்டால் ஒன்றில் இந்த கான்டாக்ட் எடுத்துக்கோமே, இது வந்து நட்டக்க ஒரு ரிலே தான் இது. ஓகே, இந்த L1 L2 L3 இருக்கு இல்லையா, கீழே அப்புறம் T1 T2 T3 கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்ஸ் ஆனது க்ளோஸ் ஆகி அவுட்புட் ஆகி போகும். இந்த ரிலே வந்து ஆன் ஆனால் இதெல்லாம் க்ளோஸ் ஆகும் இந்த ரெட்லேயே சப்ளை கொடுத்தா. சரியாங்க. இந்த ஹோல்டிங் இந்த பாயிண்ட்டில் தான் வந்து நடக்க இந்த 3 மெயின் சர்க்யூட் போட்டு சொன்னால் இது கண்ட்ரோல் சர்க்யூட்டை பயன்படுத்துவாங்க. N1 கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை கண்ட்ரோல் சர்க்யூட்டை பயன்படுத்துவாங்க. ரைட்டு, இது ஹோல்ட் பண்ணுறதுனால கன்டினியூஸாக சப்ளை கொடுத்து இந்த கான்டாக்டரை ஆன் பண்ணும். அதாவது ஃபேஸு நியூட்ரலு, இது கான்டாக்டரோட A1 A2. இது வந்து என்சி கொடுத்துருக்கேன் இல்லையா, இது ரிலே வரக்கூடிய ரிலேங்கிறது நமக்கு சிங்கிள் ஃபேஸிங் ப்ரிவென்டராக இருக்கலாம், அல்லது ஓவர் வோல்டேஜ் அண்டர் வோல்டேஜ் ரிலேவாக இருக்கலாம், அல்லது ஓவர் கரண்ட் ரிலே ஓஎல்ஆர் சொல்லுவோம் இல்லையா, ஓவர்லோட் ரிலேவாக இருக்கலாம். இப்படி எந்த ரிலேஸில் வேணாலும் இதை நான் கொடுத்துக்கலாம். சரியாங்க. அப்படியே ஒரே லைனு எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டனு. இப்போது இந்த ஸ்டார்ட் பட்டனை நாம் அமுக்குறது மூலமாக சப்ளை ஆனது இங்கே ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபேஸை அப்படியே தொடர்ச்சியாக வந்து பார்த்தினாக்க நம்மளோட கான்டாக்டருக்கு போகும். கான்டாக்டருக்கு போகிறதுனால இது எனர்ஜைஸ் ஆகும். இது எனர்ஜைஸ் ஆன அடுத்த செகண்டே என்ன கேட்டால் எனர்ஜைஸ் ஆகும்போது இந்த என்ஓவானது க்ளோஸ் ஆகிறதுனால நமக்கு இதுவும் எனர்ஜி க்ளோஸ் ஆகல, இந்த க்ளோஸ் ஆகிறதுனால அப்படியே கண்டினியூட்டி கிடச்சிடும். இந்த கண்டினியூட்டி கிடைக்கிறதுனால, அதாவது இப்படி வரக்கூடிய சப்ளை ஆனது இப்படி போய் இப்படி போய் இது தொடர்ச்சியாக சப்ளை கண்டினியூட்டி கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது தொடர்ச்சியாக இது ஆனில் இருக்கும். சரியாங்க. இப்போது ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு மேன் சேஃப்டிக்கோ அல்லது வேறு ஏதாவது வகையிலையோ உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டாக்க நாம் ஸ்டார்ட் பட்டன்லாம் நம்ம எங்கே வச்சுருப்போம்னு கேட்டால் கண்ட்ரோல் ரூமில் வச்சுருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ்லாம் கண்ட்ரோல் ரூம் தனியாக வச்சுருப்பாங்க. அங்கேருந்து ஆன் பண்ணுவாங்க, ஆஃப் பண்ணுவாங்க. ரிமோட் ஸ்டாப்பு கூட அமைச்சிருப்பாங்க. இந்த எம்ஐசி ஸ்டாப்புங்கிறது எங்கே அமைச்சிருப்பாங்கன்னா, எங்கெல்லாம் டிஃபிகல்ட்டியான இடங்கள், இதெல்லாம் வந்து அபாயகரமான இடங்கள் அப்படி சொல்லலாம் இல்லையா. ஒரு மோட்ரு ஓடுதுன்னா அதில் கன்வேர் எடுத்துக்கிட்டால் ஒரு கன்வேர் எடுத்துக்கோங்க. கன்வேர் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாக்க கன்வேருக்கு பக்கத்தில் நாம் அமைச்சிருந்தால் பெட்டராக இருக்கும். இப்போது நீங்கள் சென்னையிலலாம் பார்க்கலாம், நிறைய ரயில்வே ஸ்டேஷன்லாம் எஸ்கலேட்டர் போட்டிருப்பாங்க. அந்த எஸ்கலேட்டரில் பாட்டத்தில் வச்சுருப்பாங்க, டாப்பில் வச்சுருப்பாங்க எம்ஐசி ஸ்டாப்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் கண்ட்ரோல் ரூம் எப்போதும் க்ளோஸ் வச்சுருப்பாங்க. க்ளோஸ் பண்ணி பூட்டி கூட எடுத்துகிட்டு போயிடுவான். ஆனால் எஸ்கலேட்டர் போகும்போது வரும்போது ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்துச்சு சொன்னால் உடனே யாரை வேணாலும் எஸ்கலேட்டர் டாப்லேயோ அல்லது பாட்டத்தை எம்ஐசி புஷ் பண்ண அழுத்தினாக்க உடனே சைரன் சவுண்டும் கிடைக்கும், ஒரு லைட்டிங்கும் எரிஞ்சிட்ருக்கும், எஸ்கலேட்டராக நின்றுடும். புரியுதாங்க. இந்த மாதிரி தான் எம்ஐஎஸ்சிக்கு பயன்படுத்தக்கூடியதான் இந்த எம்ஐஎஸ் ஸ்டாப் பட்டனு. அதுக்கான இந்த சர்க்யூட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னாக்க க்ளோஸாக ஒர்க் பண்ணும். இது எம்ஐஎஸ் ஸ்டாப்பை அழுத்தும் போது அதே நேரத்தில் இந்த இது க்ளோஸ் ஆகும். இது ஓப்பன், இது க்ளோஸ் ஆகிடும். எம்ஐஎஸ் ஸ்டாப்பை பொறுத்தவரை
அதுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டாக்க இது க்ளோஸ் ஆகிறதுனால உங்களுக்கு லைட் வந்து தொடர்ச்சியாக எரியும், சைரனும் ஒரே நேரத்தில் கிடைக்கும். இந்த மாதிரி கேட்டாக்க நமக்கு அமைப்பு கிடைக்கும். இந்த சர்க்யூட்டை பற்றி நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னாக்க எனக்கு புரிஞ்சதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஒரு பதிவு போடுங்க. நம்மளோட இந்த டிராயிங் பல பேர்த்துக்கு போய் சேர்கிறதுக்கு ஒரு லைக் ஒரு போட்டுவிடுங்க. இது போன்ற எலக்ட்ரிக்கல் சம்மந்த பதிவில் அடுத்தடுத்து நீங்கள் பார்க்கலாம். இதோட கனெக்ஷன்ஸ் போக்குதெல்லாம் போட்டு அடுத்த பதிவு நான் போடுறேன் நான். ஓகே, இந்த டிராயிங்கை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. ஒரு லைக் போடுங்க, ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நன்றி.